ஒன்னாவது ஆண்டவர் சொன்னார், சாப்பிடாத சாவாய், சர்வசத்தம் சாப்பிடு நீ சாக மாட்டேன். இந்த ரெண்டு காரியமும் அவ பறிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்குள்ள ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துங்க. ஒரு போராட்டம், சாப்பிடவா வேண்டாமா, சாப்பிட்டா அவர் சொன்னா சாவேன், இவன் சொல்றான் சாக மாட்டேன்னு சொல்றான், அவர் சொன்னாரு புசிக்கு நாளிலே சாவாய், அவர் கீழ்படிவா இது கீழ்படிவா. ஒரு குட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் காணப்பட்டா அது கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டு காரியம் பாஸ்டர் இப்படி சொல்லிக்காரு, வசனம் இப்படி சொல்லுது, இந்த வாரம் மெசேஜ் இப்படி கேட்டேன், ஆனா இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க. உனக்குள்ள ஒரு போராட்ட மனநிலை காணப்படும். போராட்ட மனநிலை காணப்பட்டா உன் கண்ணுக்கு அது இச்சையா காணப்பட்டாலும் பிரியமாய் காணப்பட்டாலும் போராட்டத்தோட ஒரு காரியத்தை செய்யாத. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எதோட செய்யக்கூடாது? போராட்டத்தோட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. போராட்டம் காணப்படும் பாருங்க. ஒரு போராட்டம் காணப்பட்ட பிள்ளைகளை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு போகாத. ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை, பாலகராஜா சொல்றா வா உனக்கு நிறைய பொண்ணும் வெள்ளியும் வீடு நிறைய தர போறேன். ஒரு போராட்டம், போகவா வேண்டாமா, போகவா கர்த்தர் சொல்லிட்டாரு வேண்டாங்க. பாலகராஜா கூப்பிடுறாங்க வர சொல்லி அவனை பகச்சுக்க முடியாது. பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பெரிய இடத்துல இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு, ஏன்னா கனப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கான். போகாட்டி அவனை இன்சல்ட் பண்ண மாதிரி இருக்கும். கர்த்தருக்காக நீ உலகத்தையே பகச்சுக்கலாம், உலகத்துக்காக கர்த்தரை பகச்சுறாங்க. இவங்க எப்படி நினைச்சுவாங்க, இவங்க என்ன ஹானர் பண்ணுவாங்கல்ல, எனக்கு தப்பா நினைச்சிட்டேன் என்ன செய்ய. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தர் நோன்னு சொல்லிட்டா நீ யார வேணாலும் தைரியமா பகச்சு கொள்ளலாம். ஏன்னா நீ போற வழியில கண்ணி இருக்குன்னு அர்த்தம். நம்ம செய்யப்படக்கூடிய காரியத்துல ஒரு போராட்டமான மனநிலைகள் சூழ்நிலைகள் காணப்படுமானால் நம்ம அந்த காரியத்தை உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ஏவாள் ஸ்டாப் பண்ணல. அவளுக்குள்ள ஒரு போராட்டம் காணப்பட்டாலும் துணிந்து அந்த காரியத்தில் ஈடுபட்டா அவள் தேவனுடைய வார்த்தையை மீறினா ஆத்துமா மரிச்சது. ஹல்லேலூயா. என்ன செய்யக்கூடாதா? போராட்டத்தோட ஒரு காரியத்தோட என்ன செய்யாத, நுழையாத. அதே புத்தகத்துல 6:3 பார்க்கும்போது ஆண்டவர் உனக்குள்ள ஒரு போராட்ட மனநிலை காணப்பட்டது. போராட்டம் யாரு ஏற்படுத்துறது? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் என் பிள்ளைகளோட போராடுறேன்னு சொல்லி. அதே 6:3 அப்பொழுது கர்த்தர் என் நாவை என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அப்ப அந்த போராட்டம் வந்தாலே அந்த போராட்டத்தை யார் பண்றாங்க? போராட்டம் யார் பண்றா? கர்த்தர். வேண்டாம் நான் சொல்லிட்டேன்ல, புசிக்காத நான் சொல்லி அந்த போராட்டத்தை யார் ஏற்படுத்துறா? கர்த்தர் தான். இவ கர்த்தரோட வார்த்தைக்கு மீறின பின்னாடி ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு தூரம் தான் போராடுவேன், நான் எவ்வளவு போராடியும் என் வார்த்தைக்கு மீறிட்டாங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியே. ஆண்டவர் தான் போராடுறாரு. நான் மனுஷனோடு என்றைக்கும் என்ன செய்ய மாட்டேன். ஆனா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா ஆண்டவர் நமக்குள்ள கனி கொடுப்பார். ஹல்லேலூயா. யோவான் புத்தகத்துல பார்க்கும்போது 14:26 யோவான் 14:26 என் நாமத்தினாலே ஆண்டவர் எப்படி போராடுறாரா? பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதான் முக்கியமான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் நம்மளோட எப்படி போராடுறா? ஒரு சில சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தையை மீற போகும்போது, ஒரு சில பாவம் செய்யும் போது, ஒரு சில எல்லை தாண்ட போகும்போது நம்முடைய நினைவுகளுக்கு சில காரியம் வரும், நம்முடைய நினைவுகளுக்கு சில வசனம் வரும், நம்முடைய நினைவுகளுக்கு சில பிரசங்கம் வரும், நம்முடைய நினைவுகளுக்கு ஊழியன் சொன்ன பிரசங்கம் ஒரு சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துவார். அந்த நேரத்துல இந்த நினைவு வருது, இந்த நேரத்துல பிரசங்க நினைவு வருது என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் போராடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் எப்படி போராடுறாரு? உனக்கு நினைவுபடுத்துவார். இதை செய்யாத. அன்னைக்கு என்ன வசனத்தை கேட்ட, இன்னைக்கு காலையில என்ன வசனம் வாசிச்ச, நீ என்ன வாசிச்ச, நீங்க என்ன டாபிக்ல பேசுறாரு, நீ ஒப்பு கொடுத்தல, நீ என்ன தீர்மானம் பண்ண சொல்லு. இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுவார். என்ன செய்வார்? நினைவூட்டுவார். நம்முடைய தீர்மானங்களை நினைவூட்டுவார், வேத வசனங்களை நினைவூட்டுவார், பிரசங்கத்தை நினைவூட்டுவார். இதான் ஆவியானவருடைய வேலை. நம்ம சொல்லுவோம், இந்த நேரத்துல இந்த வசனம் வருது, இந்த நேரத்துல இந்த காரியம் நினைவுனா நீ தப்பிக்கொடு. பரிசுத்த ஆவியானவர் நினைவூட்டுவாரு. ஒரு சில காரியத்தை பேசாதபடி நினைப்பூட்டுவார், ஒரு சில காரியத்தை நீ தொடாதபடி நினைப்பூட்டுவார், ஒரு சில காரியத்தை நீ விலகி போகும்படி நினைப்பூட்டுவார். பாருங்க, அப்ப நம்ம தப்பிக்கணும். என் ஆவியானவர்
நமக்கு நினைப்பூட்டுவார். இவைகள் மூலம் தான் அவையெல்லாம் நம்ம